ஒரு 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 திட்டத்தையும் ஒரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் எதுவும் பண்ணாமல் இருக்காங்க. நாங்கள் என்ன ஆட்சிக்கே வரல, எங்களால் முடிஞ்ச அளவுக்கான சட்ட போராட்டம் மேற்கொண்டு தான் இருக்கும் அப்படின்றார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் முன்னின்று அதுக்கான முன்னெடுப்பு எடுத்து தான் இருக்கும் அப்படின்றாங்க. சுருக்கமாக சார், நமக்கு நேரம் குறைவாக இருக்குது. என்ன சொன்னாப்லன்னா 69 முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு எந்த கருத்து இல்லை அப்படின்னாரு. 69க்கு அப்புறம் தலைவர் கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகப்படியான சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு, அதிகப்படியான மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு, அதிகப்படியான அணைகள் சொல்லிட்டேன் சார். நீங்க சொல்லிட்டேன். அவர் தம்பி பேசுற தம்பிக்கு தெரியணும்ல, அப்ப யார் இதெல்லாம் கொண்டு வந்ததுன்னு. அதுக்கப்புறமா தான் இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் தான். இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இதெல்லாம் இன்னைக்கு உலகமே வியந்து பார்த்துன்னு திட்டங்கள். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற இடஒதுக்கீடுல வன்னியர் இடஒதுக்கீடா இருக்கட்டும், இல்ல அருந்தியது இடஒதுக்கீடா இருக்கட்டும், இல்ல சிறுபான்மை இடஒதுக்கீடா இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டு வந்ததும் திமுக தான். 69க்கு அப்புறம் தான் தமிழுக்கு செம்மொழி கொண்டு வந்தது. அது முதல்ல தம்பிக்கு பிரிச்சு சொல்லுங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நிமிஷம் வரேன். அதே மாதிரி சகோதரர் குமார் பேசும்போது என்ன சொன்னார்னா எஸ்ஐஆரை பற்றி பேசுகிறாரு. இல்லை ஒரு நிமிஷம் தம்பிக்கு சொல்லிட்டு போயிடணும். தம்பி வந்து என்ன சொன்னார்னா அண்ணன் எம்எல்ஏ ஆகிடுவாருன்னு. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, ஊரக உள்ளாட்சி பதவிகள் மட்டும் 1,65,000 பதவிகள் இருக்குது. அதில் 1,65,000 பதவிகளும் வாரிசு தான் உட்காந்துருக்காங்களா? இன்னைக்கு எம்பி 22 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு திமுகவில் அதில் 11 பேர் புதுமுகங்கள் தான் இந்த வாய்ப்பு நான் வாங்கி போய் கொடுத்தோம். இன்னைக்கு இருக்கிற 135 எம்எல்ஏக்கள்ல 100 பேருக்கு மேலே முதல் தடவை ஜனநாயகம் இருக்கு. ஓகே, வரலாறுங்க. தம்பிக்கு தெரியணும்ல, அவருக்கு அவங்க தலைவர் இல்லங்க. நான் யாருக்கும் குறிக்கல, எனக்கு ஒரே நிமிஷம் தான். எல்லாமே இருக்குது, எல்லாமே நடந்திருக்கு. இது நடந்துதா நடக்கலையான்றது தயவு செஞ்சு தம்பி போய் செக் பண்ணா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி சகோதரர் பேசும்போது நான் சொன்னாரு எஸ்ஐஆரை பத்தி பேசுறாரு. இந்த எஸ்ஐஆரை பத்தி பேசும்போது நான் கேட்கிற ஒரே விஷயம் தான், இப்போ நடக்குதுல ஒரு விஷயம். எந்த விஷயம்? நீங்க வந்து சிறப்பு வாக்காளர் திட்டத்தை கொண்டு வரீங்க. இந்த நான் கேட்கிற ஒரே கேள்வி, இந்த வாக்காளர் கொண்டு தானே நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டது. அப்ப இதுல போலி இருக்குதுன்னு சொன்னா அந்த தேர்தல் செல்லாதுன்னு சொல்ல நீங்க தயாரா இருக்கீங்களா? எனக்கு முதல்ல அது ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒண்ணு, எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டுக்கார உள்ள வந்துட்டா இதையே பேசுறீங்கன்னா அப்ப உள்துறை என்ன பண்ணுது, ராணுவம் என்ன பண்ணுது, எல்லை பாதுகாப்பு படை என்ன பண்ணுது? உள்துறை அமைச்சர் தோத்துட்டாரா? அதை அவர் சொல்லணுமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், 2020 வந்து 3 வருஷம் டைம் எஸ்ஐஆர் எடுக்கிறதுக்கு, இப்போ ஒரே மாசம் தான் டைம். அப்போ 3 வருஷம் எடுக்கும்போது மக்கள் தொகை எவ்வளவு, இப்போ ஒரு மாசத்துல மக்கள் தொகை எவ்வளவு? இந்த காலகட்டங்கள்ல இப்போ எல்லாருக்கும் வேலை இருக்கு. பருவமழை காலகட்டங்கள் வரும்போது மழை ஹெவியா இருக்கும். அன்னைக்கு ஆபீசர்ஸ் நம்ம எதுக்கு அனுப்ப முடியும்? எமர்ஜென்சிக்கு அனுப்ப முடியுமா? இல்லங்க, இந்த எளிமையான கேள்விக்கு அவர் பதில் சொல்ல தயார். நீங்க சொல்றது ஒரு மாசம் பேப்பர் கொடுப்பேன், அதை நீ ஃபில் பண்ணி கொடுக்கணும். இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து வீட்டுக்கு சொந்தக்காரன் சார், என் வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்பிச்சிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்து நீ டாக்குமெண்ட் கொடுனா இது எந்த வகையில நியாயம்? இதுவே டேட்டா எடுக்கிறதுக்கு தேர்தல் கமிஷன் என்ன ரைட் இருக்கு? வெளிநாடா உண்டாடா கேக்குது, அவருக்கு என்ன ரைட்? சிஏஏ சட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்லுங்க. அத நீங்க பேச தைரியம் இல்ல.